அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் எஸ்.எம். அப்பாஸ் அவர்கள் உருவாக்கியுள்ள தமிழ் குர்ஆன் டாட் ஏஐ என்ற இணையதளத்தை எவ்வாறு கையாளுவது, எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை விளக்கக்கூடிய ஒரு விளக்க வீடியோ, டெமோ வீடியோ தான் இது. அ 2 இணையதளங்கள் இதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ் குர்ஆன் டாட் ஏஐ, தமிழ் குர்ஆன் ஏஐ டாட் காம். இது 2மே ஒரே சர்வர் தான் பாயிண்ட் அவுட் பண்ணும். அதனால அ டாட் ஏஐ டொமைன்லயும், டாட் காம் டொமைன்லயும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 இணையதளங்கள். பிரைமரி இணையதளம்னா தமிழ் குர்ஆன் டாட் ஏஐ தான். இதே நீங்க வந்து முயற்சி பண்ணலாம். இருந்தாலும் டாட் காம் சப்போர்ட்டும் குடுத்திருக்கிறோம். ஸோ தமிழ் குரான் டாட் ஏஐ அதை நீங்கள் என்டர் பண்ணும் பொழுது இதுதான் அதனுடைய ஹோம் பேஜாக வரும். ஸோ இந்த ஹோம் பேஜில் சகோதரர் எஸ்.எம். அப்பாஸ் அவர்கள் பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. ஸோ அதில் லாகின் பண்ணுறது எப்படி அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று நீங்கள் சைன் வித் கூகுள், இது பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஜஸ்ட் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து என்ன பாஸ்வேர்டு வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு பிடிக்குதோ, அந்த ரேண்டமா என்ன பாஸ்வேர்டு பிடிக்குதோ அந்த பாஸ்வேர்ட் குடுத்துக்கலாம். எங்களோட சஜஷன் வந்து நீங்க புதுசா ஏதாவது பாஸ்வேர்ட் குடுக்குறது நல்லது. சரிங்களா? பொதுவா நான் சொல்றது. ஏற்கனவே யூஸ் பண்ற எக்ஸிஸ்டிங் பாஸ்வேர்ட் குடுக்காம, புதுசா ஒரு பாஸ்வேர்ட் குடுக்குறது ரொம்ப நல்லது. அடுத்த முறை நீங்க லாகின் பண்ணும்பொழுது உங்க இமெயில் ஐடி அது மாதிரி என்ன பாஸ்வேர்ட் நீங்க முன்னாடி கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். சைன் அப்பும் சைன் இனும் ஒரே இடத்துல நாங்க கொடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னா மக்களுக்கு சிரமம் இருக்கணும். மற்ற பேஜ்களில் பார்த்தீங்கன்னா சைன் அப் வந்து இன்னொரு ரீடைரக்டா அது நிறைய டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்புறமா சைன் இன் பண்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளிஃபைடு தான். நீங்க உங்க இமெயில் ஐடி கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்பொழுது இமெயில் ஐடி முன்னாடி யூஸ் பண்ண பாஸ்வேர்டு கொடுங்க. தட்ஸ் இட், அவ்வளவுதான். நீங்க முன்னாடி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் என்டர் பண்ணிருப்பீங்க ஒரு பாஸ்வேர்டு, புது பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு நீங்க கொடுத்துடலாம். அது மாதிரி சைன் இன் வித் கூகுளும் பண்ணிக்கலாம். நான் இது சைன் இன் வித் கூகுள் பண்றேன். ஏன்னா எனக்கு 1 கிளிக்ல முடிஞ்சிடும். உட்காந்து டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிளிக்ல இது போயிடும். ஸோ இப்படி தான் வரும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர். அதாவது வந்து ஒரு நோட்டு. பொதுவாக பயான் பண்ணக்கூடிய எல்லாருமே, எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய ஆலிம்கள், உலமா பெருமக்கள், அறிஞர்கள் எல்லாருமே ஒரு செய்திய சொல்லுவாங்க. என்னன்னா, நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தில் வந்து நீங்க போய் ஆய்வு செஞ்சு பாருங்க. அதுல எது சரியா இருக்கோ அத எடுத்துக்கங்க. தவறா இருக்கிறத வந்து புறக்கணிச்சிருங்க. அப்படிங்கிற ஒரு செய்திய எல்லா ஆலிம்களுமே சொல்லுவாங்க. எல்லா காலகட்டத்தில இருக்கக்கூடிய மூத்த ஆலிம்கள் எல்லாருமே அத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த செய்தி தான் இது. இந்த தமிழ் குர்ஆன் ஏஐ அப்படிங்கிறதுமே வந்து கொடுக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் ஆய்வு செய்துங்கள். சரியா இருக்கும் பட்சத்துல அத நீங்க எடுத்துக்கங்க. தவறா இருக்கும் பட்சத்துல அத வந்து நீங்க புறக்கணிச்சிருங்க. இத தான் வந்து இந்த இந்த நோட்டா வந்து குடுத்துருக்குறோம். இது சொன்ன மாரி இது எல்லாருமே அ அ அ சொல்லக்கூடியது தான். எல்லா காலகட்டத்திலும் எவ்வளவு பெரிய மூத்த அறிஞர்களாக இருந்தாலுமே இந்த செய்திய அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா தவறுகளுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் ஒருவன் தான். மனிதர்களாக இருந்தாலும் சரி, மிஷின்ஸா இருந்தாலும் சரி, அது வந்து தவறுகளுக்கு உட்பட்டது தான். அதனால சொல்லக்கூடிய செய்திகள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இருந்தாலும் அத வந்து நீங்க ஒரு லெவல்ல ம் அ மேலாய்வு செய்து சரியாக இருக்கக்கூடிய தகவல எடுத்துக்கொள்ளுங்கள். தவறாக இருக்கு அப்டின்னா, அத நீங்க புறக்கணிச்சிருங்க. கூடுதலாக எங்களுக்குமே நீங்க என்ன பண்ணலாம், இந்த செய்தி இப்டி கேள்விப்பட்டு இந்த மாரி ஒரு பதில் வந்துச்சு. இது தவறாக இருக்கு. என்னன்னு பாருங்க. நீங்க எங்க கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா, உடனடியாக நாங்கள் அதை சரி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அத சொல்றேன். ஸோ கிளிக் டூ அக்ரி. இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ். இதுதான் நார்மல் ஒரு சாட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய கேள்விகள கேட்கலாம். அ எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான சில கேள்விகள நான் ஏற்கனவே தயார் செய்து வச்சிருக்கிறேன். அது ஒரு சில கேள்விகள உங்கள்ட்ட மென்ஷன் பண்றேன். முதல் கேள்வி என்னன்னா, 2:3 ஒரு வசனத்த நீங்க குறிப்பிடும்பொழுது இப்படி குறிப்பிடலாம். முதல்ல இருக்கிறது வந்து அத்தியாயம், அடுத்து இருக்கிறது வந்து வசனம். 2:3 அப்படின்னா 2வது அத்தியாயம், 3வது வசனம். சரிங்களா? இந்த வது அப்படிங்கிறத சும்மா ஆட் பண்ணிக்கங்க. ஏஐ வந்து அ ஈ ஈஸியா இது வந்து குரான் வசனத்த தான் கேட்கறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். வேற ஒண்ணும் கிடையாது. இது இல்லாம நீங்க போட்டீங்கன்னா கூட ஒர்க் ஆகும். சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு அரபி வார்த்தைக்கும் அதன் தமிழ் அர்த்தத்தை கூற முடியுமா? அப்படிங்கிற மாரி ஒரு சாதாரண உரையாடல் வழிவிலே வந்து கேட்கிறேன். நான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது வந்து தமிழ் டைப்பு, தங்கிலீஷ் டைப்பு. அ என்ன இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ, அதனால நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு யூனிகோட் டைப் பண்ண அவசியம் இல்ல. நீங்க தமிழ்லயும் டைப் பண்ணலாம், தங்கிலீஷ்லயும் டைப் பண்ணலாம். எல்லா எக்ஸாம்பிளும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ, இது முதல் எக்ஸாம்பிள். ஸோ, நீங்க டைப் பண்ணும்பொழுது அது தானா அந்த 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 3 கோலன் போடுறீங்கல்ல, அத வச்சு இது ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணும் அப்டின்னா, அது என்ன அத்தியாயம், என்ன அ அ அத வந்து ஆட்டோமேட்டிக்காவே இது வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த அடிப்படையில மூ அல் பஹரா அத்தியாயம் 2வது அத்தியாயம். அதே மாரி 3வது வசனம். ஸோ அந்த 3வது வசனத்தை பற்றிய அ அரபி அதனுடைய அர்த்தம். ஸோ வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வந்து இதுல வந்து குடுக்கப்பட்டிருக்கு. இது எதுக்கு முதல் எக்ஸாம்பிளா எடுத்து சொல்றோம் அப்டின்னா, அ நம்ம வந்து குரான்ல ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கும். அதுல கூடுதல் விளக்கங்களுக்காக சில பிராக்கெட்ல சில தகவல்கள போட்டிருப்பாங்க. அத நம்ம குரான்னு நெனச்சிடக்கூடாது.
அத படிச்சுட்டு வந்து பயான் சொல்லுவாங்க. அவங்க கூடுதல் விளக்கம் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக, அவங்க இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள சேர்த்து அ சொல்லுவாங்க. இது பொதுவா எல்லாரும் நடைமுறையில இருக்கிறது தான். இது எல்லாரும் செயல்படுத்துறது தான். மக்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக, அந்த வசனத்தை விவரிக்கும் பொழுது, இன்னும் கூடுதல் செய்திகள சேர்த்து சொல்லுவாங்க. அப்ப கேட்கக்கூடியவர்கள் வந்து என்ன நினைச்சிடக்கூடாதுன்னு, இது எல்லாமே குரான்ல இருக்குன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. குரான்ல என்ன இருக்கு அப்படின்னா, அத நீங்க வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் அ அ பார்க்கும்பொழுது உங்களுக்கு எளிதாக தெரிஞ்சிரும். அதனால வந்து இது முதல் எக்ஸாம்பிள் எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குரான் என்றால் அதனுடைய சோர்ஸ் அதுதான் வந்து குரான். அதுக்கு நம்ம அடைப்புக்குறியில் போடக்கூடிய விளக்கங்களா இருக்கட்டும், அது பயான் பேசும்பொழுதோ, கட்டுரை எழுதும்பொழுது நாம் மேலதிகமா குடுக்கக்கூடிய விளக்கங்களா இருக்கட்டும், அதெல்லாம் குரான் கிடையாது. அத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால எப்போதுமே சரி, சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் உண்மையானது எதுன்னா, எது குரானில் அந்த குரான் அரபி வாசகம் இருக்கா இல்லையா? அதுதான் வந்து உண்மையான குரான். ஸோ அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ, அதுதான் வந்து உண்மையான குரான். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். இந்த ஃபங்ஷனாலிட்டி இதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். அத சொல்வதற்கு தான் இது. ஒரு பயான்ல கேட்கிறீங்க, குர்ஆன்ல இந்த வசனத்துல இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையாவே அந்த வசனத்துல அப்படி இருக்கா? அப்படிங்கிறத நீங்க அத வந்து இதுல போட்டீங்கன்னா, வார்த்தைக்கு வார்த்தை இருக்கும். அது வார்த்தைக்கு வார்த்தை நீங்க பார்க்கும்பொழுது, ஓகே குர்ஆன்ல இவ்வளவு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க மேலதிகமா சொன்ன விஷயம். குர்ஆன்ல சொன்ன விஷயம் இது, மேலதிகமாக சொன்ன விஷயங்கள் அது. அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்பவுமே வந்து பிரிசர்வ் பண்ணணும். ஸோ அத டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். அடுத்ததாக முழுமையாக வசனத்தை எப்படி பார்க்கிறது? இப்ப 2:3 2வது அத்தியாயம் 3வது வசனம். அத பத்தி மென்ஷன் பண்றோம். அது வந்து முழுமையான அந்த வசனத்தையுமே என்ன பண்ணும்? தெளிவாக உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை வந்து குடுத்துரும். அதே மாரி 2:3 சும்மா நான் 2:3 தான் போட்டேன். அது புரிஞ்சுக்கும். புரிஞ்சுகிட்டு அது என்ன பண்ணும்? அந்த வசனத்த வந்து குடுக்கும். அரபி மற்றும் தமிழ். அரபி மற்றும் தமிழ் அப்படிங்கிற மாரி கேட்கிறேன். அதாவது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அரபிலயும், தமிழ்லயும் சொல்ல சொல்லி கேட்கிறேன். ஸோ வந்து அரபி டெக்ஸ்ட்டும், தமிழுமே வந்து அது குடுத்துரும். இப்ப நமக்கு ஒரு அரபியிலயும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்க, அதுவுமே வந்து அது குடுத்துரும். இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறேன். 45வது அத்தியாயம் 3வது வசனம். இதுல வந்து அரபி வார்த்தையின் உச்சரிப்பு, தமிழ் அர்த்தத்தை தர முடியுமா? அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஆ இது வந்து 3மே இருக்கும். அரபி வார்த்தை, அத வந்து அரபி தமிழ் அப்படிம்பாங்க. இப்ப வஸ்தஈனு, வஸ்தஈனா வாயிஸ் அந்த மாரி. உதவி தேடுங்கள்ங்கிறது வந்து உங்களுக்கு அர்த்தமா இருக்கும். இந்த வஸ்தஈனு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அரபிய அப்படியே தமிழ்ல எழுத அரபி தமிழ் அப்படிம்பாங்க. ஸோ இது 3மே வந்து இது தெளிவான முறையில நமக்கு குடுக்கக்கூடியதா இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மட்ல வந்து உங்களுக்கு பெரும்பாலும் வரும். ஒரு சில நேரங்கள்ல தான் இந்த மாரி அ அ அ ரொம்ப பியூர் டெக்ஸ்ட்டா வருது. பல நேரங்கள்ல வந்து உங்களுக்கு இந்த மாரியே வந்து டேப்ல ஒரு டேபிள் காலம் போட்டே வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபங்ஷனாலிட்டி. பொதுவாக இது பேசிக்கா குரான் ஆக்சஸ் பண்றது. இன்னும் இப்ப கூடுதலாக நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு 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 டைப் ஆஃப் யூசேஜ் தான். இப்ப கடன் கொடுக்கும் வாங்கும் முறை பற்றி குரானில் என்ன கூறப்பட்டுள்ளது? இப்போ பொதுவானது. இந்த கடன பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது வந்து நீங்க அப்படி நார்மலா டைப் பண்ணுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, கடன் கொடுக்கும் வாங்கும் முறை பற்றி குரானில் சில வழிகாட்டுதல் உள்ளன. அது சம்பந்தப்பட்ட வசனங்கள வந்து குரான் வந்து குரான்ல இருந்து அது வந்து எடுத்து சொல்லுது. இப்ப அடுத்து ரொம்ப முக்கியமானது. இப்ப வந்து ஒரு தலைப்பின் கீழ நம்ம உரையாற்ற போறோம் அப்படின்னா, அதற்கு தொடர்பான குர்ஆன் வசனங்கள திரட்டி குடுக்கணும் அப்படிங்கிறது. இது பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம பெற்றோர்களுக்கும் சரி, பயான் பண்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பிள்ளைக மதரசால ஓதுறாங்க. அங்க வந்து ஒரு தலைப்பு குடுத்து அத செஞ்சு பயான் பண்ண சொல்றாங்க. இப்ப பிள்ளைகள் நம்மட்ட தான் வந்து கேட்பாங்க. சம்மந்தமா குர்ஆன் வசனம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னா, நீங்க இந்த அப்ளிகேஷன பயன்படுத்திக்கலாம். என்ன தலைப்பு குடுத்துருக்காங்களோ, அந்த தலைப்ப மென்ஷன் பண்ணிட்டு, எவ்வளவு நேரம் நீங்க உரையாற்றுறீங்க அப்படின்னு. நான் டெமோக்காக ஜஸ்ட் 2 நிமிஷம்னு போட்டிருக்கேன். நீங்க நிமிடங்கள கூடுதலாக்கும் பொழுது, ரெஃபரன்ஸ் வந்து நெறையா அது வந்து குடுக்கும். ஸோ அத வந்து நீங்க என்ன பண்ணலாம், அழகா இதிலருந்து நீங்க எடுத்து, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க குடுக்கலாம். அவங்க படிச்சு அந்த பயான் பண்றதுக்கு. அது மாரி நாமளுமே ஒரு தலைப்பின் கீழ வந்து பயான் பண்றோம் அப்படின்னா, அந்த தலைப்பின் கீழ இருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள ரொம்ப எளிதில இதிலருந்து நாம திரட்டிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதுக்கான குர்ஆன் வசனங்கள தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கும். கூடுதலாக வந்து ஒரு அந்த உரையாடல் வடிவிலே, "அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் சொர்க்கம் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றோம். சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இடம்." ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 ஸ்பீச்சுக்கான ஒரு இன்ட்ரோ கன்டென்ட்டுமே வந்து அது தெளிவா குடுத்திருக்கும். அது மாரி கடைசில, "பாவங்களை விட்டு விலக வேண்டும். அல்லாஹ் நாம் அனைவரும் சொர்க்கத்தை வழங்குவானாக. ஆமீன்." ஸோ இந்த மாரியான ஒரு ஒ ஒ ஒரு கன்டென்ட்டையுமே அது வந்து சேர்த்து குடுக்குது. ஸோ உங்களுக்கு பெரும்பாலும் அ ஒரு ஒரு தலைப்பின் கீழ உரையாற்றணும் அப்டின்னா,
அதில் என்னென்ன வசனங்கள் நம்ம மென்ஷன் பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற ஒட்டுமொத்த கன்டென்ட்டையுமே இது வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு குடுத்துரும். அடுத்து நம்ம இந்த இணையதளத்தை பற்றி சொல்லும்பொழுது, இது ஒரு குரான் கம்பேனியன் ஒரு சிறந்த தோழனாக குரான் தோழனாக இது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். இப்ப ஒரு கேள்வி பாருங்க. இப்ப நான் வந்து கவலையா இருக்கேன். எனக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டது. எனக்கு ஆறுதல் தரும் படியும், உத்வேகம் அளிக்கும்படியும் குரானில் இருந்து அறிவுரை கூற முடியுமா? இப்ப நமக்கு ஒரு 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 சூழல் ஏற்பட்டிருக்கு. நம்ம ஒரு சோகத்துல இருக்கிறோம், ஒரு இழப்புல இருக்கோம். இந்த நேரத்துல குரான் நமக்கு என்ன அறிவுரை சொல்லுது? அத நம்ம படிச்சு பார்த்தோம்னா, நம்ம மனசுக்கு ஒரு தைரியம் வரும். அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா, இத அப்படியே நீங்க டைப் பண்ணும் பொழுது, இப்ப நீங்க சொன்னத அது உள்வாங்கிக் கொண்டு, அதற்கு தோதாக இருக்கக்கூடிய வசனங்கள வந்து சரியாக எடுத்துக்காட்டும். கவலை மற்றும் இழப்பு, ஆறுதல் மற்றும் உத்வேகம் தரும் குர்ஆன் வசனங்கள். இறைவன் சோதனையை ஏற்படுத்துவான். மேலும் பொறுமையுடன் இருப்பவர்களுக்கு அவன் உதவி செய்வான். பொறுமையுடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். இழப்புகளை சந்திக்கும்போது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் இருக்க வேண்டும். பொறுமையுடன் இருப்பவன் அல்லாஹ் நிச்சயம் உதவுவான். நிச்சயமாக நாம் உங்களுக்கு சிறிது அச்சத்தாலும், பசியாலும் அந்த மாரி சோதனை சம்பந்தமாக அ அ அது சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனங்கள உடனே அது வந்து எடுத்து சொல்லிருது. இப்ப நம்மளே வந்து ஒரு சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வருத்தத்துல இருக்கோம். அந்த நேரத்துல அதுக்கான வசனங்கள தேடுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு அ நம்மளே ஒரு சங்கடத்துல இருக்கும்போது தேடுறது, முனைப்பு காட்டி தேடுவோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அப்ப நீங்க டக்குனு சும்மா இது டைப் பண்ணிறலாம். அது ஏற்கனவே சொன்ன மாரி தங்கிலீஷ் சப்போர்ட் இருக்கு. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் தமிழ்ல டைப் பண்றேன். நீங்க தங்கிலீஷ்லயும் டைப் பண்ணலாம். நான் ஏற்கனவே தங்கிலீஷ்ல டைப் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்த சில எக்ஸாம்பிளையும் நான் அது மாரியும் காட்டுறேன். ஸோ தங்கிலீஷ்ல நீங்க ஈஸியா டைப் பண்ணலாம். புரியணுங்கிறதுக்காக டெமோக்காக தான் நான் தமிழ்ல டைப் பண்றேன். ஸோ எனக்கு தமிழ் டைப்பிங் தெரியலங்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. தங்கிலீஷ்ல நீங்க டைப் பண்ணாலுமே சரி, அது வந்து அது 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 பற்றிய வசனங்கள வந்து குடுத்துரும். ஸோ இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். ஸோ இந்த குரான் வசனங்கள சொல்லிருவோம். சில நேரங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். நம்ம ஒரு வேலையா தான் போவோம். திடீர்னு என்ன சொல்லுவாங்க நம்மகிட்ட, அ இவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் பயான் பண்ணுங்களேன். இத பத்தி சொல்லுங்களேன், அத பத்தி சொல்லுங்களேன். இந்த வட்டிய பத்தி இவங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்களேன். ஷிர்க்க பத்தி ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்களேன். டக்குன்னு நம்மள என்ன பண்ணுவாங்க, திடீர்னு அந்த நேரத்துல ஒரு பயான் பண்ணுங்கம்பாங்க. பயான்னா பயான் இல்ல. நம்ம நம்ம ஒரு வேலையா போயிருப்போம். இருந்தாலும் நம்மள பார்த்த உடனே, சரி தொழுகையாளி பயான் பண்றாங்க. அந்த ஒரு நினைப்பு மக்கள்ட்ட இருக்கும். டக்குன்னு பார்த்துட்டு இவங்களுக்கு இத சொல்லுங்க, அத சொல்லுங்கன்னா, இப்ப அந்த நேரத்துல நம்ம இந்த குரான எங்க போய் தேடுறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஓகே. அவங்க என்ன சொல்றாங்களோ அத இதுல நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு ரெலவென்ட்டான குரான் வசனம் வந்துரும். ஸோ குரான் வசனத்த நீங்க ஒரு வாட்டி படிச்சுட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு உடனே ஆன் த ஸ்பாட்ல அவங்களுக்கு நீங்க வந்து விளக்கம் குடுப்பதற்கு, ஒரு சின்ன சின்ன அளவுக்கான பயான் சொல்வதற்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா எதிர்பார்த்து பயானுக்கு போறது ஒண்ணு. முன்னாடியே திட்டமிட்டு இதுதான் தலைப்பு அப்படின்னு சொல்றது ஒண்ணு. சில நேரங்கள்ல வந்து எதிர்பாராம டக்கு டக்குன்னு இத சொல்லுங்கண்ணே, அத சொல்லுங்கண்ணே அப்படின்னு தொழுக போயிருப்போம். அ யாரும் வந்திருக்க மாட்டாங்க. டக்குன்னு இந்த தலைப்புல ஒரு 2 நிமிஷம், 5 நிமிஷம் பயான் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்ப டக்குன்னு நம்ம அங்க போய் நம்ம திணறிட்டு இருக்க தேவையில்ல. எல்லார் கையிலயுமே ஃபோன் இருக்கு. ஸோ ஃபோன்ல வந்து நீங்க இந்த ப்ரௌசர் போயிட்டு, ப்ரௌசர்ல இந்த அப்ளிகேஷன் டைப் பண்ணி உங்க கேள்வியெல்லாம் திருப்பி சொல்ல தங்கிலீஷ்ல நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. ந, ர, ஹம் பற்றி அ சொல்லவும். பாருங்க தங்கிலீஷ்ல டைப் பண்றேன். நரகம் பற்றி சொல்லவும் அப்படின்றேன். இது நரகம் சம்பந்தப்பட்ட சில குர்ஆன் வசனங்கள அது வந்து எடுத்து நமக்கு தொகுத்து குடுக்கும். நரகம்ங்கிறது ஒரு பெரிய அ அ நெறைய சொல்லப்பட்டிருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. ஏன்னா நரகம்னா ந நெறையா இருக்குமா இல்லையா? நான் சிம்பிளா இருக்கணும்னு போட்டேன். ஸோ தங்கிலீஷ். நீங்க தங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கலாம். திருப்பி திருப்பி சொல்றேன். நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தமிழ்ல டைப் பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நீங்க வந்து தங்கிலீஷ்லயுமே வந்து டைப் பண்ணி அதுக்கான வசனங்கள நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க. அ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வசனங்களை தரோம். இப்ப அவங்கள பத்தி என்னென்னலாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திய வந்து நம்ம அது மென்ஷன் பண்ணி கேட்கலாம். இப்ப அவர்கள் சார்ந்த வசனங்கள வந்து இது மென்ஷன். ஸோ அவங்கள பத்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி குர்ஆன் சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாமே சொல்லும். அவங்கள பத்தி ஒரு சின்ன சம்மரியும் சொல்லும். இந்த வசனங்கள் பத்திய ஒரு சின்ன சம்மரியுமே வந்து இது எடுத்து சொல்லும். ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு தலைப்பின் கீழ அ அல்லது ஒரு பர்ட்டிகுலர் ஒரு ஒரு நபர்கள் நபிமார்களா இருக்கலாம். இல்ல குர்ஆன் சொல்லப்பட்ட வேறு ஒரு செய்தியை மையப்படுத்தி, ஒரு செயல்களை மையப்படுத்தி நீங்க என்ன பண்ணலாம், அ வந்து குர்ஆன் வசனங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தொகுத்து எடுத்துக்கலாம். இப்ப கலாலா என்றால் என்ன? இது ரொம்ப நம்ம முக்கியமா கவனிக்கணும். இந்த கலாலா அப்படிங்கிறது ஒரு அரபி வார்த்தை. ஸோ அந்த அரபி வார்த்தைய வந்து அ நம்ம தமிழ்ல கேட்கிறோம். அத வந்து இந்த ஏஐ வந்து அது புரிஞ்சுகிட்டு, அத பற்றிய விவரத்த வந்து சொல்லும். கலாலா என்றால் பெற்றோர் மற்றும் பிள்ளைகள் இல்லாதவர்களின் வாரிசுரிமை தொடர்பான ஒரு செயலாகும். ஸோ கலாலா என்றால் என்பது பற்றி குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. இது ரொம்ப இந்த ஏஐ கேப்பபிலிட்டில ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது. அரபியும் புரிஞ்சுக்குது. அரபிய புரிஞ்சுக்குது.
அரபிய தமிழ்ல சொல்றோம். அதுவுமே இது அரபி தான் புரிஞ்சுக்குது. இப்ப உதாரணத்துக்கு கலாலா என்றால் என்னங்கிறேன். என்றால்ங்கிறது தமிழ். கலாலா என்கிறது அரபி. அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இந்த ஏஐக்கு இருக்கு பாருங்க. இது எப்படின்னா, நம்ம ஒரு நடைமுறையில ஒருத்தவங்கட்ட பேசும்பொழுது, நம்ம அரபி, தமிழ் கலந்து தான் பேசுவோம். ஒரு மார்க்கம் ரீதியா பேசும்பொழுது, அரபி, தமிழ் கலந்தா நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். வந்து ஓகே இது வந்து அரபியில தான் தமிழ்ல அரபியில தான் சொல்றாங்க. இதுக்கு இதுதான் அர்த்தம். அப்ப அதெல்லாம் நமக்கு வந்து சஜிதாங்கிறோம். சஜிதா அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல இஜ்தா எழுதுனாலும் சஜிதாங்கிறது நம்ம அந்த தொழுகையில இறைவனை வணங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்குல்ல. அந்த புரிதல் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ கேப்பபிலிட்டி இந்த ஏஐ அப்ளிகேஷன்ஸ்க்கும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி வந்து ஒரு 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 கட்டுரை எழுதுறீங்க. ஒரு Facebookலயோ, இல்ல ஒரு Twitterலயோ, Twitterங்கிறது ஷார்ட்டு. ஒரு Facebookல, இல்ல ஒரு WhatsAppல நீங்க ஒரு கட்டுரை எழுதணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு தலைப்பினீங்கன்னா, இப்ப அதுக்கு வந்து நீங்க நேரடியா "வட்டி ஓர் கொடுமை" என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை தரவும். ஸோ, அப்படியே நீங்க என்ன பண்ணலாம்? அந்த என்ன தலைப்பின் கீழ் நீங்க எழுதணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து வட்டி வாங்குவது, கொடுப்பது அப்படின்னு இருக்கு. இப்ப இது ஒண்ணுமே இல்ல. நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணி என்ன பண்ணிடலாம்? உங்க Facebook பேஜ்லயோ, WhatsAppலயோ நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள். என்ன தலைப்பின் கீழ உரையாற்றுறீங்களோ, அத அப்படியே எடுத்து போட்டுறலாம். இல்ல இத எடுத்துட்டு இது பாருங்க இது நீங்க காப்பி பண்ணிட்டீங்கன்னா, டெக்ஸ்ட்டா காப்பி ஆயிடும். ஸோ வந்து அத நீங்க அப்படியே நோட் பேட்ல பேஸ்ட் பண்ணிடலாம். சும்மா இதுல பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. அப்படியே நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு நோட் பேட்ல டோட்டலா இதுல இருக்கிறது வந்து அப்படியே ஆயிரும். இத வந்து நீங்க என்ன பண்ணலாம்? வந்து இதுல இருக்க இத நீங்க அப்படியே காப்பி பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆ ஸோ இது ஒண்ணு. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, வந்து குர்ஆன் சார்ந்து, இஸ்லாம் சார்ந்து பொய் பிரச்சாரங்கள், வெறுப்பு பிரச்சாரங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. இப்ப அ அந்த மாரி காலகட்டங்கள்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் வந்து நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள், இப்ப இவங்கலாம் வந்து என்ன குர்ஆன்ல இப்படி சொல்லப்பட்டிருக்காமே, அப்படி சொல்லப்பட்டிருக்கலாமே, உண்மையாவே அது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா, இல்லையா? அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க ஆர்வமுள்ள மக்களுக்கு இது உதவி செய்யும். இப்ப உதாரணத்துக்கு, இஸ்லாம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துது, இஸ்லாம் வந்து பெண்கள கொடுமைப்படுத்துது. அது ஒரு பொய் பிரச்சாரம். இஸ்லாம் வந்து அப்படி செய்றது கிடையாது. அப்ப இது வந்து முஸ்லிம் அல்லாத மக்கள், சரி குர்ஆன்ல இத பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்படிலாம் சொல்றாங்களே! அப்ப இந்த மாரியான பொய் பிரச்சாரங்கள், வெறுப்பு பிரச்சாரங்கள களைவதற்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பயன்படும். இப்ப பெண்ணுரிமை பற்றி குர்ஆன் என்ன சொல்கின்றது? அப்படின்னு அவங்க நார்மலா டைப் பண்ணாங்கன்னா போதும். அப்ப பெண்ணுரிமை சார்ந்து குர்ஆன்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள அத வந்து திரட்டி, குர்ஆன் வசனங்களோட நம்பரோட அத என்ன பண்ணும்? தெளிவான முறையில சொல்லும். அதுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய பொய் பிரச்சாரங்களை அதனுடைய அ அ அத வந்து பொய் தான் அப்படின்னு அவங்க அறிந்து கொள்வதற்கு, ஆதாரத்தோடு அறிந்து கொள்வதற்கு. அதுதான் இங்க ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஒரு சாமானிய மக்கள் சந்திக்கிறோம். அப்படி இப்படிங்கிறாங்க. பொதுவா நம்ம என்ன பதில் சொல்றதா இருக்கோம்ல, அப்படிலாம் இல்லங்க, இப்படிலாம் இல்லங்கன்னு ஒரு ஒரு பொதுவான பதில சொல்வதற்கு பதிலாக, இதுவே நீங்க என்ன பண்ணலாம், அத அப்படியே அத டைப் பண்ணும்பொழுது, அது அது சார்ந்து எல்லா தகவலும் குடுத்துரும். குர்ஆன் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் பற்றி சில வசனங்கள்ல, அவை பெண்கள் சமூகத்தில் உரிய மரியாதை, கல்வி, சொத்துரிமை, திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சம உரிமை போன்றவற்றை உறுதிப்படுத்துகின்றது. பெண்களுக்கு எதிரான அநீதிகளை குர்ஆன் கண்டிக்கின்றது. பெண்களின் உரிமையை பாதுகாப்பதில் இஸ்லாம் முக்கியத்துவம் அளிக்கின்றது. பெண்களின் சமூக அந்தஸ்தை உயர்த்துவதில் குர்ஆன் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இப்ப அது சம்பந்தப்பட்ட இப்ப இந்த தகவல் ஒரு சம்மரியா குடுத்துருக்கோம். அது சம்பந்தப்பட்ட எல்லா குர்ஆன் வசனம் நம்பரோடயே, எண்களோடயே என்ன பண்ணுது? இந்த அ நம்மளுடைய ஏஐ அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்குது. அதனால பொதுவாக இப்படி வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு எதிராகவும் வந்து பொதுவான மக்கள், ஏன்னா இது வந்து ஒரு வெப்சைட் தான். யார் வேணாலும் இத யூஸ் பண்ணலாம். இப்ப பொதுவான மக்களுமே வந்து இப்ப அவங்க போய் குரான் நமக்கு தான் தெரியும். இப்ப இஸ்லாமிய மக்களுக்கு தான் வந்து வந்து எந்த வசனம் என்ன கருத்த சொல்லுது, எந்த வெப்சைட்ல போய் அத சர்ச் பண்ணி இந்த மாரியானது நமக்கு தான் தெரியும். அவர்களுக்கு பொறுத்தவரைக்கும் அந்த அவ்வளவு இன் டெப்த் நாலேட்ஜ் அவங்களுக்கு இருக்காது. குரான் ஒரு புத்தகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜ் தான் பொதுவா எல்லாருக்கும் இருக்கும். அப்ப அதுக்குள்ள தேடுவது, சர்ச் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாருக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. இது பொதுவாக உரைநடை சார்ந்ததான அது. ஒரு ஹியூமன் தாட் தான். பெண்ணுரிமை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? அப்படின்னும் பொழுது அந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்துரும். அதே மாரி வந்து நார்மலா அந்த குகைவாசிகள் பத்தி ஒரு குர்ஆன் அப்ப ஏதாவது ஒரு குர்ஆன்ல ஒரு சம்பவத்த வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அது எங்க இருக்கு? அப்படின்னா வந்து அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். வார்த்தை ஞாபகம் இல்ல அப்டின்னாக்க எடுக்கவே முடியாது. அது என்ன வாசகம் இருந்தா மட்டும் தான் சர்ச் பண்ணி உங்களால எடுக்க முடியும். அது இல்லாம அந்த அந்த சம்பவம் சார்ந்து ஏதாவது ஒரு மைண்ட்ல இருக்கு அப்டின்னாக்க, அந்த நம்ம குகைவாசிகள் பற்றி பற்றிய வசனத்தை கூறவும். அப்டின்னு நான் டைப் பண்றேன். அப்ப அந்த குகைவாசிகள் சம்பந்தமா குர்ஆன்ல எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்டிங்கிற அந்த எண்களோடு வந்து அது என்ன பண்ணுது? ஸோ இதுல தான் ஸ்டார்ட் ஆகும். குகைவாசிகள் சம்மந்தப்பட்ட வசனம். அது வந்து உங்களுக்கு நம்பரோட வந்து தெளிவாக குடுத்துரும்.
ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் சர்ச்சில் வந்து உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா பொதுவாக நம்ம மைண்ட்ல இருக்கும். பொதுவாக இருக்கிறத அது வந்து அந்த எக்ஸாக்ட் வாசகம் அங்க என்ன இருந்துச்சுங்கிற ஒரு 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 தாட் வந்து நமக்கு இருக்காது. நெறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் செலவு பண்ணியிருப்போம். கடைசி வரைக்கும் அந்த வசனத்த நம்ம எடுக்கவே முடிஞ்சிருக்காது. படிச்சேன், இல்ல படிச்சேன் இல்ல அப்படின்ற மாரியே போயிரும். இது வந்து அந்த உங்களுக்கு அவாய்ட் பண்ணி குடுக்கும். இன்னொன்னு அ இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது. அதாவது என்னன்னா, மிஸ்டேக்ஸ். இப்ப நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம டைப் பண்ணும்பொழுது சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோமா இல்லையா? அது இப்ப நீங்க சர்ச்ல பண்ணீங்கன்னா, அவ்வளோதான் மிஸ்டேக் பண்ணா போச்சு. வரவே வராது. இங்க வந்து நீங்க மிஸ்டேக் பண்ணா கூட வந்து அது வந்து அத சரியா புரிஞ்சுகிட்டு சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லியிருந்தேனா இல்லையா? இப்ப வசனங்கள்னு இருக்குல்ல, நான் இங்க எடுத்துட்டேன். வசனகலை அப்படின்னு போடுறேன். வசனங்கலைன்னு இல்ல. வசனகலைன்னு இருக்கு. த தப்பா இருக்கு. இப்ப இத வந்து நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா, சரியான முறையில அத தேடி எடுத்து குடுத்துரும். இங்க பாருங்க. அதாவது நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றேன். இது நீங்க தங்கிலீஷ்ல பண்ணாலும் சரி, தமிழ்ல பண்ணாலும் சரி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்ம பண்றோம்ல. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாலுமே, அத கரெக்ட்டா உள்வாங்கிக்கிட்டு, ஓ! இது இவங்க இத இப்படிதான் சொல்றாங்க. இதத்தான் இவங்க கேட்கறாங்க. ஏதோ தெரியாம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அப்படின்னு அத உள்வாங்கிக் கொண்டு அந்த தகவல வந்து தெளிவா எடுத்து சொல்லிரும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த ஏஐ கேப்பபிலிட்டீஸ்ல இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னன்னா, நீங்க சின்ன சின்ன பண்ற மிஸ்டேக்ஸ கூட அத உள்வாங்கிக் கொண்டு, அது என்ன பண்ணும்? சரியான தகவல் நமக்கு எடுத்துட்டு வந்து குடுத்துரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்பண்புகள் பற்றிய குர்ஆன் வசனங்கள். அந்த மாரி நம்ம டைப் பண்றோம். ரசூலுல்லாவுடைய பண்புகள், நற்பண்புகள், அவருடைய பண்புகள் சார்ந்த குர்ஆன் வசனங்கள எடுக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மோர் சப்ஜெக்டிவ். அ அ இப்ப ரசூலுல்லாவுடைய நற்பண்புகள் சார்ந்த அ அது சார்ந்த உதாரணத்துக்கு பொதுவா எல்லாருமே இந்த பயான்ல சொல்றது தான். அவர்களிடம் ரசூலுல்லாஹ் வந்து மென்மையா நடந்துக்கிறவங்க. அதே மாரி வந்து கடின சித்தம் இல்லாதவர்கள், கடுகடுப்பா இருக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். அதே மாரி மன்னிப்பாங்க. மக்கள வந்து ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க. ஆலோசனை செய்வாங்க. எல்லார்கிட்டயும் இறை தூதரா இருந்தா கூட, மக்கள் மத்தியில ரசூலுல்லாஹ் வந்து ஆலோசனை செய்வாங்க. இந்த மாரியான மகத்தான குணத்தில் நீர் இருக்கின்றீர். அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். நம்பிக்கைக்குரிய தூதனாக இருக்கின்றீர் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். இதெல்லாம் ரசூலுடைய நற்பண்புகள். இதெல்லாம் நீங்க பாருங்களேன். இதெல்லாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா சர்ச் பண்ணவே முடியாது. இது வந்து இது ஏஐல மட்டும் தான் சாத்தியம். நற்பண்புகள் அப்படின்னும் பொழுதே அது ஒரு ஒரு கலெக்டிவ் வேர்ட் அது. இத வந்து நீங்க சர்ச்ல எடுக்கவே முடியாது. ஏன்னா, நற்பண்புகள்ல பாருங்க மன்னிக்கக்கூடிய குணம் இருக்குது, ஆலோசனை செய்யக்கூடிய குணம் இருக்கின்றது. இது இருக்கிறது பாசிட்டிவ். இல்லாத குணங்கள் கடுகடுப்பா ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாங்க. கடின சித்தமா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம வார்த்தைகள தேடி புடிச்சு போட்டு அத எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமானது. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஏஐ கேப்பபிலிட்டில பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிதிலே வந்து இது உங்களுக்கு அந்த வந்து எடுத்து குடுத்துரும். ஸோ இந்த மாரியான இது வந்து ஓரளவுக்கு தான் நாங்க சொல்லியிருக்கிறோம். ஒரு டெமோ ஷார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்ஷா அல்லாஹ். நீங்க அத எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது நெறைய ஏஐ வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, நெறைய ஃபங்ஷனாலிட்டீஸ், கேப்பபிலிட்டீஸ் சப்போர்ட் பண்ணக்கூடியது தான். ஒரு சுருக்கமாக இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக ஒரு சிறிய அளவுல ஒரு சின்ன டெமோ அத ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்துங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறீங்க. அதுல வந்து ஒரு த தகவல் இன்கேஸ் தவறா இருக்கு அப்டின்னு நெனச்சீங்கன்னா, இங்க வந்து ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ரிப்போர்ட் ஆப்ஷன் அப்டின்னா, ஏதோ ரிப்போர்ட் அடிக்கிறது அந்த மாரி நெனச்சிராதீங்க. இது வந்து ஒரு நீங்க ஒரு இஷ்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு அத ரிப்போர்ட் பண்றீங்க. அதுல ஒரு தவறும் கிடையாது. நீங்க தாராளமா அ ஒரு குர்ஆன் வசனத்த சொல்றீங்க. நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறீங்க. ஒரு பதில் வருது. அந்த பதில் வந்து தவறா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்டின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஒரு நம்பர் இருக்கும். அது மாரி அதுல இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு. இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்க மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. இது இது ஒண்ணும் இல்ல. ரிப்போர்ட் அடிக்கிறது அந்த மாரி கிடையாது. இந்த மாரி நான் இந்த கேள்வி கேட்டேன். இந்த மாரி எனக்கு பதில் வந்துச்சு. அ இதுல என்னென்ன அம்சங்கள் தவறாக இருக்கின்றது. திருத்திக் கொள்ளுங்கள்னாக்கா, அத உடனே பார்த்துட்டு, அது என்ன கரெக்ஷன் பண்ணணுமோ, அத கரெக்ஷன் நாங்க வந்து செஞ்சுக்குவோம். அதனால அ ரிப்போர்ட் பண்றத வந்து நீங்க சங்கடப்படாதீங்க. எதுக்கு பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. நம்ம ஏன் அவங்கள சொல்லணும் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. ஒரு இஷ்யூவ ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்றீங்கன்னா, அது வந்து நீங்க எங்களுக்கு நல்லது தான் செய்றீங்க. அதனால வந்து இது பொதுவா எல்லாரும் இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இத பீட்டா வெர்ஷனா தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஏஐ குரான் 0.5 வெர்ஷனா தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அ மக்கள் வந்து பார்த்துட்டு இஷ்யூ சொல்ல சொல்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேபிள் வெர்ஷனா 1.0 இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில ரிலீஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால அ நீங்க ஏதாவது ஒரு 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 இஷ்யூஸ் இதில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அது மாரி இதில ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க எப்படி யூசர் நேம் வச்சு தான் லாகின் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஹிஸ்டரி வந்து மெயின்டெயின் ஆகும். முந்தைய உரையாடல்களின் அடிப்படையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்ப நம்ம ஒண்ணு தேடுறோம்னு வைங்களேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அத தேடியிருப்போம். அது பதில் எடுத்து ஒருத்தர்ட்ட சொல்லியிருப்போம். திடீர்னு அதே மாரி ஒரு சிச்சுவேஷன் திருப்பி வரும். அன்னைக்கு தேடுனோமே எந்த வசனம், எங்க, எப்படி அப்படியே நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும்.
இந்த ஹிஸ்ட்ரி மெயின்டெயின் ஆகுறதுனால, நீங்க அத கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா, அப்ப அன்னைக்கு என்ன தேடணும், இன்னைக்கு என்ன தேடணும் அப்படிங்கிற அந்த தகவல்கள வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது 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 ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் பயன்படுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. பொதுவான ஃபீட்பேக்கும் நீங்க என்ன பண்ணலாம், இதுல சொல்லிக்கலாம்.